நண்பர்களே, நம்ம இப்போ இந்த பதிவில் வீல் அலைன்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீல் அலைன்மெண்ட் அப்படின்னா என்ன? வீல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அலைன்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது வீலுடைய கோணம். ரோடு இருக்குது, தரை இருக்குது அப்படின்னா அந்த தரைக்கு செங்குத்தாக இருக்கணும் வீல். அதோட ஆங்கிள் வந்து மாறக்கூடாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு லெட்டர் டி லெட்டர் அப்படியே தலைகீழாக திருப்பி போட்டிங்க அப்படின்னா கீழே வரக்கூடிய கை அதுதான் ரோடு அப்படின்னா மேலே வரக்கூடிய செங்குத்தா வெர்டிகலாக இருக்கக்கூடிய கை தான் டயர். அந்த பொசிஷனில் இருக்கணும். அதோட ஆங்கிள் வந்து கொஞ்சம் கூட வந்து மாறக்கூடாது. சரி, வீல் அலைன்மெண்ட் வந்து மாறி இருக்கு. கார் எடுத்துக்குவோம். 4 வீலில் ஒரே ஒரு வீல் மட்டும் ஆங்கிள் வந்து மாறி இருக்கு. இதனால என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னா டயரோட லைஃப் வந்து பாதிக்கப்படும். ஏன் அப்படின்னா வீல் அலைன்மெண்ட் வந்து தப்பாக இருக்குன்னா ரோடுக்கும் தரைக்குமான உராய்வு வந்து டயரோட எல்லா பகுதியிலையும் சமமான அளவில் இருக்காது. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து தேஞ்சு போயிடும், ஒரு சைடு கம்மியாக தேஞ்சு போகும். இந்த மாதிரி தேஞ்சு போயிடுச்சு அப்படின்னா உங்களால் ஹேண்டில் பண்ண வந்து கஷ்டமாக இருக்கும். கரெக்டாக இருக்கா, ஸ்மூத்தான ஒரு ரைடாக இருக்காது. லைஃப் வந்து டயரோட லைஃப் வந்து குறைஞ்சிரும். சீக்கிரமாகவே டயரை வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டியரிங் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு சைடாக இழுத்துட்டே போகும். இப்போ ஹை ஸ்பீட்லலாம் போகிறீங்க. ஹை ஸ்பீடில் போயிட்டு இருக்கும்பொழுது சடனாக வந்து பிரேக் அடிக்கும் பொழுது என்ன ஆகும், டயர் வந்து இழுத்துட்டு போகும். விபத்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். அதனால வீல் அலைன்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் கார் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 5000 கிலோமீட்டருக்கு ஒரு முறை வந்து வீல் அலைன்மெண்ட் வந்து செக் பண்ணிக்கலாம். இல்லை எவ்ரி சர்வீஸ் விடும் பொழுதும் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஓட்டுற சாலையை பொறுத்து அடிக்கடி வந்து ஆஃப் ரோடு கரடு முரடான சாலையில் அடிக்கடி ஓட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 3000 கிலோமீட்டருக்கு ஒரு முறை வந்து வீல் அலைன்மெண்ட் செக் பண்ணி வச்சுக்கிறதும் நல்லது தான். உங்களுக்கே தெரியும், ஒரு ஹைவேஸில் போகிறீங்க, ஆளே இல்லாத இடத்துல போயிட்டு இருக்கும் பொழுது காரில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா ஸ்டீரிங்லேருந்து கை எடுத்திங்கன்னா கார் வந்து ஸ்ட்ரைட்டாக போகணும். ஸ்ட்ரைட்டாக போகாமல் ஒரு சைடு இழுக்குது அப்படின்னா வீல் அலைன்மெண்ட் தப்பாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஸ்டேரிங் வந்து விட்டுட்டீங்க அப்படின்னா ஸ்டேரிங் வந்து கரெக்டான சென்டர் பொசிஷனில் தான் இருக்கணும். சென்டர் பொசிஷன் இல்லாமல் மாறுது, ஸ்டேரிங்கோட ஆங்கிள் மாறுது அப்படின்னாலும் வீல் அலைன்மெண்ட் வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு வந்து அர்த்தம். சரி, இப்போ கார் ஓகே, வீல் அலைன்மெண்ட் வந்து மாறுது. பைக்குக்கு வந்து வீல் அலைன்மெண்ட் மாறுமா அப்படின்னா பைக்குக்கும் வீல் அலைன்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் வந்து வீல் அலைன்மெண்ட் வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு வந்து பைக்கில் வந்து கொஞ்சம் கம்மி அப்படின்னு தான் சொல்லணும். காரை பொறுத்த வரைக்கும் 4 வீல் இருக்குது. ரைட் சைடு 2 வீலு, லெஃப்ட் சைடு 2 வீலு. இப்போ வந்து ஒரு வீல் மேட்டில் போகுதுன்னா இன்னொரு சைடு வீல் வந்து பள்ளத்தில் போகும். ஸோ இந்த மாதிரி வந்து மாறும். அது வந்து ரைடிங் பொசிஷன் மாறுறதுனால வீல் அலைன்மெண்ட் வந்து நம்ம வந்து செக் பண்ணுறது முக்கியம். பைக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைட் லைனாக தான் 2 வீலும் இருக்குது. பைக்கில் வீல் அலைன்மெண்ட் மாறுறதுக்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மி. இருந்தாலுமே நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க பைக் ஒரு சைடாக இழுத்துட்டு போகுது அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. உங்களுடைய டயர் ப்ரெஷர் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அடுத்து வந்து ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஷன் நல்லா இருக்கா, ஃபோக் ஆயில் சீல் வந்து கரெக்டாக இருக்கா, ஆயில் லீக்கேஜ் எதுவும் இருக்கா, ஹேண்ட்பேரில் எதுவும் பெண்டு இருக்கா, பேக்லைன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஸ்விங் ஆர்ம் பொசிஷன் வந்து கரெக்டாக இருக்கா, இந்த மாதிரி எல்லாமே கரெக்டாக இருக்குது. நான் ப்ராப்பராக பைக்கை வந்து சர்வீஸ் பண்ணிட்டு வரேன், நல்லா மெயின்டைன் பண்ணுறேன், இருந்தாலுமே பைக் ஒரு சைடாக இழுத்துட்டு போகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஃபைனலாக வந்து வீல் அலைன்மெண்ட் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பைக்கை பொறுத்த வரைக்கும் பைக்கை சென்டர் ஸ்டாண்டில் போட்டுட்டு ஹேண்டில் பாரை சென்டர் பொசிஷனில் வச்சு 2 சைடு ஹேண்டில் பார் 2 சைடுக்கும் தரைக்கும் உள்ள அளவு, இது லெஃப்ட் சைடும் சரி ரைட் சைடும் சரி செக் பண்ணி கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா வீல் அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி வந்து சென்டர் ஸ்டாண்டு போட்டுட்டு ரியர் வீலு ஃப்ரண்ட் வீலு 2லேயும் வந்து சென்டர் பொசிஷனில் நூலை கட்டி கரெக்டாக இருக்கா, 2 சைடும் லென்த்து வந்து கரெக்டாக இருக்கா, கயிறுக்கும் நூலுக்கும் தரைக்குமான டிஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்கா, இந்த மாதிரி வந்து பைக்கில் வந்து வீல் அலைன்மெண்ட் செக் பண்ணலாம். பட் நம்மளாக செக் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா மெக்கானிக்கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு புக்கில் வந்து கார் ஓட்டுறது எப்படி அப்படின்னு நம்ம படிச்சுட்டு நேராக போய் கார் ஓட்டிட முடியாது. ப்ராக்டிக்கலாக அனுபவம் வேணும். அந்த மாதிரி வீல் அலைன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதற்கு வந்து அனுபவம் இருந்தால் தான் கரெக்டாக நம்மளால் வந்து சொல்ல முடியும். பைக்கில் வந்து நம்மளே வீட்டில் வீல் அலைன்மெண்ட் வந்து எப்படி செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வேறு ஒரு பதிவில் வந்து வீடியோவாக பார்ப்போம். இப்போதைக்கு வந்து வீல் அலைன்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது இதில் வந்து சொல்லியிருக்கோம். வீல் அலைன்மெண்ட் பற்றி எதுவும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.